वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रयन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाध्ययति धुर्य कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. Sampradaya Anushtana Rakshana Abhiman Saran in association with Srimad Hobilamadam Selayur proudly presents Season 2 of Chaturmasya Satsangamam, a 7-day Sampradaya workshop on Avasiyamana Anushtanangal. இப்போ அடுத்த செஷனாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிரந்த சதுஷ்டயம் நம்ம சீவேஷன் ரொம்ப முக்கியம். அதுல வந்து புருஷால் காலக்ஷேபம் பண்ண வேண்டியது. அதுல ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், ஸ்ரீமத் சாரம், இந்த 4 இருக்கு இல்லையா? அதுல இந்த ஸ்ரீபாஷ்யத்துல பல யுக்திகளை கொண்டு, அதாவது இந்த அத்வைதிகள்லாம் பார்த்தாக்க ப்ரிடாமினன்ட்லி அவள் வந்து யுக்திகளை கொண்டு வாதம் பண்றவன். அதனால நம்ம வந்து சாஸ்திரம் தான் பிரமாண சரணராக போருகிறது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ரீபாஷ்யத்துல எப்பேற்பட்ட யுக்திகள் எல்லாம் கொண்டு வாதம் பண்ணிருக்கா, அதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ஸ்ரீபாஷ்யக்காரர் எப்படி நம்ம சித்தாந்தத்தை சாதிச்சார் அப்படிங்கறத மகாவித்வான் காணியம்பாக்கம் ப்ரொஃபசர் டாக்டர் தேவநாதாச்சார் சுவாமி, நம்ம மதுராந்த வீரராவச்சார் சுவாமி, அப்புறம் ஐயா சுவாமின்னு சொல்லுவாங்க நாள் பார்க்கறதுல அப்பேற்பட்ட மகாபுருஷால் மகானியாள்கிட்ட எல்லாம் வந்து அதிகரிச்சவர். இது வந்து அதோட மட்டும் இல்லாம நம்ம லௌகிக விருத்திலையும் திருப்பதி வேதிக் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரா இருந்தார். அதுக்கப்புறம் கர்நாடகா சமஸ்கிருத யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரா இருந்தார். இப்படிலாம் பல ஹையர் போஸ்ட் எல்லாம் இருந்திருக்கு. இன்னைக்கும் பல சபைகள், அது வந்து அத்வைத சதசா இருக்கட்டும், இல்ல மத்வ சதஸ், துவைத சதசா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இவர்தான் அக்ரகண்யரா இருக்கிற இந்த சுவாமி. அத மாதிரி ஒரு மகாவித்வான் இந்த சுவாமி. பல பாண்டித்யத்துக்கும் சரி, லௌகிக விருத்திலையும் சரி, எல்லாத்துலயும் ரொம்ப டாப்ல இருக்கிறவர் இந்த சுவாமி. அடியனுக்கு நியாய சாஸ்திர ஆச்சாரியம், எங்க மேல எல்லாம் ரொம்ப கிருப்பையோட இருக்கிறவர். இன்னைய தினத்துல நம்ம நியாய சாஸ்திரத்துல பல வித்வான்கள், யங் வித்வான்ஸ் எல்லாம் இருக்காளே, யுவாக்கள்லாம், இளம் வயதினர் வித்வான்களா இருக்காளே, அதுல கிட்டத்தட்ட 80% இந்த சுவாமி காணியம்பாக்க சுவாமியுடைய சிஷ்யால் தான். அப்படி வந்து ஒரு நிரபேட்சமா வாங்கி வாரி வழங்குறவர் இந்த சுவாமி. இப்ப இந்த ஸ்ரீபாஷ்யத்தை பத்தி சில ரசமான விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்க, அதை எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். பிரபத்தேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகம்பயா யுக்ஷுசார ஸ்ரவந்தேவ யன்மூர்த்தியா சக்கராயிதம் பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிகೃಹಾது மாமகம் பிரசாதயதி யத்சூக்தி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் உபவீதின மூர்த்தபுண்ட்ரவந்தம் திஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமேடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஹ்ருதி. குருभ्यस्त्वद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति. பெரியோர்களுடைய திருவள்ளத்துக்கு அனுகுணமாக சந்யம் நியாயகலாபேன மகதா பாரதேன ச உபபிரம்பித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே என்னும் ஸ்லோகத்தில் சம்யன் நியாயகலாபேன என்னும் அம்சத்தை அடியனுக்கு தெரிந்த வகையில் விஞ்ஞாபிக்கிறேன். பகவான் ஸ்ரீயப்பதியான நாராயணன் வேதவியாசராக அவதரித்தார். வேதவியாசராக அவதரித்து பாதராயணர் என்னும் திருநாமத்தையும் பெற்றார். தீபே பதரிகா மிஸ்ரே பாதராயணம் அச்சுதம் என்றவாறு பிரசித்தரான அந்த மகர்ஷி பிரம்மசூத்திரங்களை செய்து வேதாந்த வியாக்கியானம் அருளிச் செய்தார். வேதாந்தங்கள் என்றால் உபனிஷத்துக்கள், உபனிஷத்துக்களுக்கு பிரம்மசூத்திரங்கள் வியாக்கியானமாகும், உபனிஷத்துக்களுக்கு பகவத்கீதையும் வியாக்கியானமாகும். உபனிஷத்துக்கள் உபபத்திகளை கொண்டவை அல்ல. உபனிஷத்துக்கள் தத்துவங்களை தெரியப்படுத்தும் ஒரு பெரிய நூல்.
ஆனால் அந்த உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்ட அறுதியிடப்பட்ட சித்தாந்தத்தை நமக்கு உபபத்திகளுடன் அறிவதற்கு பிரம்மசூத்திரங்கள் தேவை. பிரம்மசூத்திரங்களில் யுக்திகள் உள்ளன. யுக்திகளையே உபபத்திகள் என்கிறோம். யுக்திகள் பாஷாந்தரத்தில் ரீசனிங், ஆர்குமெண்ட் என்றெல்லாம் அழைக்கப்படும். அப்படிப்பட்ட யுக்திகளை கொண்டு ஸ்வயம் நாராயண அவதாரமான மகரிஷி வியாசர் பிரம்மசூத்திரங்களை அருளிச் செய்தார். நமது சித்தாந்தத்தில் பிரஸ்தானத்ரயம் என்று கிடையாது. 3 வழிகள் இருந்தால்தான் பிரஸ்தானத்ரயம். ஸ்ருத பிரகாசிகையில் இது தெளிவாக்கப்பட்டுள்ளது. உபனிஷத் என்பது பிரமாணம். அந்த உபனிஷத்துக்கு துணையாக உள்ளவை பகவத்கீதையும் பிரம்மசூத்திரங்களும். இந்த பிரம்மசூத்திரங்களில் உபபத்திகள் உள்ளன என்று சொன்னோம். இந்த உபபத்திகள் 2 வகைப்படும். தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபிப்பதற்கு தேவையான யுக்திகள். இன்னொரு வகை மற்ற பட்சங்களை கண்டனம் செய்து அந்த கண்டனத்தால் தன்னுடைய பட்சத்தை ஸ்திரீகரணம் செய்வது. அதாவது நாம் பயிரிடுகிறோம். பயிரிடும் போது நிலத்தை தோண்டி நீரை ஊற்றி விதையை வைத்து சூரிய ஒளி படும்படி அதனை ரட்சிப்பது ஒரு வகை. இது சுசித்தாந்த ஸ்தாபனம். ஆனால் அவ்வாறு விதையிலிருந்து முளை ஏற்படும் பொழுது, அந்த முளை செடியாகும் பொழுது மற்ற பிராணிகள், ஆடு மாடுகள் வந்து அதனை அழித்து விடலாம். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? வேலி கட்டி ரட்சிக்க வேண்டும். அந்த முள்வேலியாகத்தான் பரமத கண்டனம் அமைகிறது. இதனை வாதத்தை பற்றி விரிவாக சொல்லும் தார்க்கிகர்கள் கூறியுள்ளார்கள். கண்டக சாகாவரணவது என்பது நியாய சூத்திரம். முள்வேலி இடுவது போல் பரமத கண்டனம் செய்யப்பட வேண்டும். மகரிஷி பாதராயணர் 2 விதமாகவும் பிரம்மசூத்திரங்களில் வேதாந்த ரட்சணத்தை செய்துள்ளார். வேதாந்தங்கள் என்றால் உபனிஷத்துக்கள். சம்ய நியாய கலாபேன, நன்றாக. நியாயங்கள் என்றால் யுக்திகள், கலாபம் என்றால் அவற்றின் கூட்டம். பல யுக்திகளை நன்றாக கூறியுள்ளார் என்று ஒரு அர்த்தம். நல்ல நியாயங்களை கூறியுள்ளார் என்று இன்னொரு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு இவ்வாறு பொருள். வேதங்களுக்கு உபபிரம்மணம் வேணும். உபபிரம்மணம் என்றால் தன்னுடைய வாக்கியங்களை கொண்டு வேத வாக்கியார்த்தத்தை விசதீகரணம் செய்வது.
எதற்காக இது செய்யணும் என்றால், நம் போன்று உள்ளவர்கள் வேதத்தின் உட்பொருளை உடனடியாக அறிய முடியாது. நாம் வேதத்தின் உட்பொருளை அறிய முடியவில்லை என்றால் அறிவதற்கு என்ன வழி? அதற்கு ஒரு வழியை மகர்ஷிகள் காண்பித்தார்கள். அவர்கள் தன்னுடைய தபசக்தியினால், யோக மகிமையினால் வேதத்தின் தத்துவங்களை சாட்சாத்கரித்தவர்கள். சாட்சாத்கரித்து அந்த அர்த்தங்களை நமக்கு உபகாரகமாக தங்களுடைய வாக்கியங்களை கொண்டு விஷதீகரணம் செய்வார்கள். விஷதீகரணம் என்றால் தெளிவுபடுத்துதல். இதுதான் புராணங்களில் செய்யப்படுவது. மகாபாரதத்தில் இதுதான் செய்யப்பட்டுள்ளது. பிரம்மசூத்திரங்களிலும் இதுவே செய்யப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட உபபிரம்மணத்தை கொண்டு வேதத்தை துணையுள்ளதாக செய்தவர் சாக்ஷாத் பாதராயணர். நல்ல தீதற்ற நியாயங்களின் கூட்டத்தாலும் மகாபாரதத்தினாலும் வேதத்தை உபபிரம்மணம் உடையதாக செய்த சாக்ஷாத் விஷ்ணுவான வியாசருக்கு பிரணாமம் என்று இந்த ஸ்லோகத்தின் பொருள். மகாபாரதத்தை கொண்டு பல இடங்களில் ஸ்ரீபாஷ்யக்காரரே தத்துவத்தை ஸ்தாபித்துள்ளார். மகாபாரதத்தில் எந்த சாஸ்திரங்கள் பிரமாணம் என்று கூறப்பட்டுள்ளது. மகாபாரதத்தில் நமது சித்தாந்தத்தின் அடிப்படை தன்மையான ஷரீரி பாவம் சொல்லப்பட்டுள்ளது. எனவே மகாபாரதம் உபபிரம்மணம் என்னும் இடத்தில் சந்தேகமில்லை. சம்யக் நியாய கலாபேன என்பது பிரம்மசூத்திரங்களை குறிப்பிடும். பிரம்மசூத்திரங்கள் நியாய கலாபங்கள், நியாயங்களின் கூட்டம். இதற்கு புரியும்படி ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். பூர்வ மீமாம்சை என்பது மீமாம்சையின் முதல் பாகம். அந்த பாகத்தில் 1000 அதிகரணங்கள் உள்ளதாக ஒரு கணக்கு. சற்றேற 1000 அதிகரணங்கள் உள்ளன. பூர்வ மீமாம்சா சூத்திரங்களை செய்தவர் பாதராயணருடைய சிஷ்யரான ஜெய்மினி. அந்த பாகமும் நியாயங்களின் தொகுப்புதான். ஒவ்வொரு அதிகரணத்திலும் பூர்வபக்ஷ நியாயம், சித்தாந்த நியாயம் என்றவாறு நியாயங்கள் உள்ளன. பூர்வபக்ஷத்தில் கூறப்பட்ட நியாயம் அந்த அதிகரணத்தில் தவறாக இருக்கலாம். ஆனால் வேறொரு அதிகரணத்தில் அந்த நியாயத்தை கொண்டு நிர்வாகம் செய்வார்கள். சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை கூறுகிறேன். வார்த்திகக்காரர் குமாரில பட்டர் 10வது அத்தியாயத்தில் ஒரு அழகான விஷயத்தை சொன்னார். மீமாம்சா சாஸ்திரத்தில் நியாயங்கள் வகுக்கப்படுகின்றன. அந்த நியாயங்களை கொண்டு நாம் பல நிர்ணயங்களை செய்கிறோம். ஆனால்
நமக்கு ஒரு தவறான புரிதல் உள்ளது. மீமாம்சா சாஸ்திரங்கள் நியாயங்களை நமக்கு கூறுகின்றன. மீமாம்சா சாஸ்திரம் நியாயங்களை நமக்கு கூறுகிறது, நாம் அதனை அனுசரிக்க வேண்டும் என்று. இதில் பாதி சரியாகும். ஆனால் நாம் அனுசரிக்க வேண்டியதுதான். ஆனால் மீமாம்சா சாஸ்திரம் ஆணையிடுவதல்ல. லோகத்தில் உள்ள நியாயங்களை அனுசரித்து மீமாம்சா சாஸ்திரத்தில் நியாயங்கள் செய்யப்படுகின்றன. பாஷாந்தரத்தில் ஃப்ரேம் என்பார்கள் அல்லவா, ஃப்ரேம் செய்யப்படுகின்றன. உலகம்தான் மூலம். உலகத்தில் உள்ள நிலைகளை கொண்டு மீமாம்சா சாஸ்திரத்தில் நியாயங்கள் சிக்ஷிக்கப்படுகின்றன. அந்த நியாயங்களை கொண்டு வேதத்தின் பொருள் நிர்ணயிக்கப்படுகிறது. அவ்வாறே உத்தர மீமாம்சா என்னும் பாகத்தில் பாதராயணர் நியாயங்களை தொகுத்துள்ளார். இது ஒரு நியாயங்களின் தொகுப்பு, பிரம்மசூத்திரம் என்பது. இந்த பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்ட நியாயங்கள் லோகத்தை அனுசரித்த நியாயங்கள் தான். வேதாந்தத்துக்கு, உபனிஷத்துகளுக்கு அர்த்தமாகும். அதே சமயம் உலகத்துக்கு விருத்தமாக இருக்காது. இந்த பிரம்மசூத்திரங்களுக்கு போதாயனர் என்பவர் விஸ்திருதமாக விருத்தி என்னும் கிரந்தத்தை செய்தார். அந்த கிரந்தத்தை அவலோகனம் செய்து ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய பரமப்பிரியமான சிஷ்யரான ஆழ்வான் உடன் இந்த ஸ்ரீபாஷ்யம் என்னும் கிரந்தத்தை அருளிச் செய்தார். ஆழ்வானும் ஸ்ரீபாஷ்யக்காரரும் சேர்ந்து போதாயன விருத்தியை கட்டாட்சித்தார்கள், சேவித்தார்கள். போதாயனருடைய துணையை கொண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த உத்தமமான கிரந்தத்தை அருளிச் செய்தார். இந்த கிரந்தத்தில் பாதராயணர் குறிப்பிட்ட பல நியாயங்கள் விவரிக்கப்படுகின்றன. இப்பொழுது நாம் சுருக்கமாக போதாயனர் எவ்வாறு ஸ்ரீபாஷ்யத்திற்கு உபகாரம் செய்துள்ளார் என்றும், ஸ்ரீபாஷ்யக்காரர் பாதராயணர் நம்முடைய சித்தாந்தத்திற்கு முன்னோடியாக நியாயங்களை எவ்வாறு அறுதியிட்டு கூறியுள்ளார் என்றும் சிறிது பார்ப்போம். சமயத்தை அனுசரித்து பிரமாணங்களை அதிகமாக உதாகரிக்காமல் விஷயத்தை மட்டும் அடியேன் இங்கு விஞ்ஞாபிக்கிறேன். நமது சித்தாந்தம் ஸ்ரீயப்பதியான நாராயணன் பரதத்துவம், அனைத்து சேதனா சேதனங்களும் அவனுக்கு ஷரீரமாக உள்ளன என்பதே. இதன் அடியாக வேறு சில அம்சங்களும் உள்ளன. அதாவது நமக்கு பிரயோகத்தில் உள்ள சப்தங்கள் அனைத்தும் ஸ்ரீமன் நாராயணனையே சொல்லும். நதாஸ்ம சர்வவச்சசாம் பிரதிஷ்டா யத்ர சாஸ்வதி என்று பிரசித்தமான வாக்கியம் உள்ளது. அனைத்து சப்தங்களும் பகவானையே குறிப்பிடும். வேதாந்த சிரவணயனை வியுத்பத்தி பூரியதே என்பார் ஆச்சாரிய சார்வபௌமர் உடையவர்.
அனைத்து சப்தங்களும் நாராயணனே கூறுகின்றன. இப்பொழுது பார்ப்போம். பாதராயணர் சரீரி பாவத்தை பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு இடத்தை அடியில் கூறுகிறேன். அவஸ்திதேரிதி காசகிருஷ்ணா, ஆத்மதயா அவஸ்திதே என்று பொருள். பகவான் அனைத்து வஸ்துக்களிலும் ஆத்மாவாக இருக்கிறார். இவ்வாறு ஆத்மாவாக அவன் இருப்பதால் அவன் உலகத்துக்கெல்லாம் ஆத்மா, சேதனா சேதனங்கள் அவனுக்கு சரீரமாகும். நம்முடைய ஆத்மாவுக்கு நமது சரீரம் எவ்வாறு உள்ளதோ அவ்வாறு இந்த பகவானுக்கு அனைத்து வஸ்துக்களும் அவனை தவிர்த்து பிராட்டி உள்பட அனைத்து வஸ்துக்களும் அவனுக்கு சரீரமாகும். பிராட்டி சரீரமாவது என்பது அவளுடைய இச்சையினால் நாம் அனைவரும் அச்சேதனங்களும் பிராட்டியுடன் கூடிய பகவானுக்கு சரீரமாவோம். பிராட்டி மட்டும் தன்னுடைய இச்சையினால் பகவானுக்கு சேஷமாகிறாள். எனவே பிராட்டியின் சரீரத்துவம் என்பது அவளுடைய இச்சையினால் ஏற்பட்டது, ஸ்வதகா கிடையாது, சுவாபாவிகமாக கிடையாது. பிராட்டி தவிர்த்து அனைவரும் பிராட்டியுடன் சேர்ந்த நாராயணனுக்கு சரீரமாகும். இது நம்முடைய சித்தாந்தம். இது நவிலக்ஷணத்வாதிகரணத்திலும் அவஸ்திதேரிதி காசகர்த்ஸனஹ என்னும் இடத்திலும் ஆரம்பணாதிகரணத்தின் முதல் சூத்திரத்திலும் இது ஸ்பஷ்டமான விஷயம். இது ஒரு விஷயம். இந்த பகவானுக்கும் நமக்கும் அத்வைத்தம், ஐக்கியம் கிடையாது. இந்த விஷயம் அதிகம் து பேத நிர்தேசாத் என்னும் இடத்தில் பிரசித்தம், அம்சோ நானா வியபதேசாத் என்னும் இடத்தில் பிரசித்தம், நைவம் பரஹா என்று சூத்திரக்காரர் சாதித்தார். உபயலிங்காதிகரணத்தில் பிரசித்தம். பல அதிகரணங்களில் இந்த விஷயம் பிரசித்தமாக உள்ளது. இந்த ஜீவாத்ம பேதம் சூத்திரங்களில் கூறப்பட்டது. இதற்கு மூல ஸ்ருதி என்ன என்றால் பிருதகாத்மானம் பிரேரிதாரின் சமத்துவா. சரீரி பாவத்துக்கு பிரதான ஸ்ருதி அந்தர்யாமி பிராமணத்தில் யஸ்ய ஆத்மா சரீரம் யஸ்ய பிருத்திவி சரீரம் என்றவாறு பல தடவை கூறப்பட்ட வாக்கியங்கள் தான். இப்படி சரீரி பாவம் வேதத்தில் கூறப்பட்டது. அதனை சூத்திரக்காரரும் சொன்னார். சரீரி பாவத்தை கூறும் சூத்திரக்காரர் ஜீவன்கள், அச்சேதனங்கள், பரமாத்மா இவை அனைத்தும் பரஸ்பரம் பின்னங்கள், வேறுபட்டவை என்றும் கூறினார். நித்யோ நித்யானாம் என்னும் ஸ்ருதி சேத்தனர்கள் அநேகர்கள், பரமாத்மா ஒருவன்தான் என்று கூறுகிறது. இவ்வாறான விஷயங்கள் ஸ்ருதியில் கூறப்பட்டுள்ளன. சூத்திரக்காரர் அம்சாதிகரணத்தில் ஜீவபேதத்தை சாதிக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இரண்டாவது விஷயம், அனைத்து சப்தங்களும் பரபிரம்மமான வாசுதேவனையே கூறுகின்றன என்று
நாம் எப்படி கொள்ள முடியும் என்றால் இதற்கு ஸ்ருதி வாக்கியம் உள்ளது. அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி என்பது அது. பகவான் ஜீவனை முன்னிட்டு அனைத்து வஸ்துக்களிலும் பிரவேசம் செய்து அந்தந்த சப்தங்களுக்கு பொருளாக தானே ஆகிறான். அந்தந்த வஸ்துக்களுடைய ஆகாரத்தை தானே பெறுகிறான் என்று ஸ்ருதியின் பொருள். இதை சூத்திரக்காரர் சராச்சர வியபாஸ்ரயஸ்து ஸ்யா தத்யபதேசோ பாக்தா தத்பாவ பாவித்வா என்று குறிப்பிட்டார். அனைத்து பொருள்களும் அந்தந்த சப்தங்களால் கூறப்படுகின்றன. இதனை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அனைத்து சப்தங்களும் பிரம்மத்தையே கூறுகின்றன என்றால் உலகத்தின் அனுபவத்துக்கு விருத்தமாக உள்ளதல்லவா என்றால் இதனையே கேள்வியாக கேட்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் சாதித்தார். வேதாந்த சிரவணேனை விற்பத்தி கூறியதே என்று வேதார்த்த சங்கரத்தில். வேதாந்த சிரவணம் பண்ணாத போது விற்பத்தி என்றால் இந்த சப்தத்துக்கு இது பொருள் என்ற ஞானம் குறைவாகத்தான் இருக்கும். இந்த குறைவான ஞானம் உள்ளவர்கள் புஸ்தகம் என்னும் சப்தத்தால் புஸ்தகத்தை அறிவார்கள், குடம் என்னும் சொல்லால் குடத்தை அறிவார்கள். வேதாந்த சிரவணம் செய்தவர்கள் என்ன செய்வார்? அனைத்து சப்தங்களாலும் பிரம்மத்தையே அறிவார்கள். ஜோதிம்ஷி விஷ்ணு புவனானி விஷ்ணு வனானி விஷ்ணு விதிஷோ திசஷ்ட என்று ஸ்ரீவிஷ்ணு புராணம் கூறுகிறது. இவ்வாறு விஷயங்களை ஆராய்வதுதான் நியாய கலாபம் எனப்படும். போதாயனர் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு எவ்வாறு முன்னோடியாக இருந்துள்ளார் என்ற கேள்விக்கு ஒரு சில உதாரணங்களை கூறுகிறேன். சம்ஹிதமேதாரியரகம் ஜெய்மினியேன ஷோடச லக்ஷணேன ஏதி சாஸ்திரீகத்துவ சித்தி. இது பூர்வ மீமாம்சைக்கும் உத்தர மீமாம்சைக்கும் ஒரே சாஸ்திரத்துவம் என்று கூறும் போதாயனருடைய வாக்கியம். இந்த வாக்கியத்தை கொண்டுதான் ஸ்ரீபாஷ்யக்காரரான உடையவர் இரண்டும் ஒரே சாஸ்திரம், ஜெய்மினியும் சூத்திரங்களும் வியாசருடைய சூத்திரங்களும் சேர்ந்து ஒரே பிரபந்தம் என்றும் அறுதியிட்டு அழச் செய்தார். இது நம்முடைய சித்தாந்தத்தின் அசாதாரணமான ஒரு தன்மை. மேலும் ஆனந்தமயாதிகரணத்தில் ஆனந்தமய சப்தத்துக்கு அர்த்தம் பரமாத்மா என்று கூறுங்கால் போதாயனுடைய வாக்கியத்தையே பிரமாணமாக கொள்ளுகிறார். போதாயனருடைய வாக்கியத்தை பிரமாணமாக கொள்ளுகிறார் என்றால் கண்மூடித்தனமாக கொள்ளுகிறார் என்று பொருள் கூறக்கூடாது. வேதாந்தார்த்தங்களை நன்றாக பரிசீலித்து ஒரு பொருள் கூறும் பொழுது மகரிஷியுடைய வாக்கியங்கள் துணையாக அமைகின்றன. இதையே சுதப்பிரகாசிகாச்சாரியர் கூறுவார். ரிஷியோடைய அபிப்பிராயத்தை ரிஷிதான் ஸ்வரசமாக அறியக்கூடியவர். நம்மை போன்றோர் அறிவது அவ்வளவு சுலபம் அல்ல. என்றார். மேலும் மத்வதிகரணத்தில் கூட போதாயனுடைய வாக்கியத்தை கொண்டுதான் நிர்ணயம் செய்கிறார். அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த அதிகரணத்தை நியாயங்களை கொண்டு நிர்ணயம் செய்து பின்பு போதாயனருடைய வாக்கியத்தையும் அங்கு காண்பிப்பார் தனக்கு துணையாக. இன்னும் சில பூமாதிகரணத்தில் போதாயனுடைய வாக்கியம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நமது சித்தாந்தத்தின் அசாதாரணமான ஒரு தன்மை
போதாயனருடைய வாக்கியத்தை அனுசரித்து எழுதப்பட்ட பாஷ்யம் என்பது இது பெருமை. தான் ஸ்ருதிகளுக்கு அர்த்தத்தை எழுதிவிட்டு அதற்கு அனுகுணமான சூத்திரத்தையும் மற்ற கிரந்தங்களையும் கொண்டு வருவது என்பது சரியாகாது. பெரியோர் வழியில் நாம் சென்று அர்த்தத்தை நிரூபணம் செய்ய வேண்டும். இதுதான் பிராச்சீன பத்ததி. அப்படி இல்லை என்றால் புராணங்களையும் கீதையையும் விட்டு நேரடியாக வேதத்துக்கு நமக்கு தோன்றும் அர்த்தத்தை நாம் கொண்டால் அது வேதத்திற்கு நாம் செய்யும் அனர்த்தமாகும். வேத புருஷன் விஷயத்தில் அது அபச்சாரமாகும். இவ்வாறு பல இடங்களில் தர்மபூத ஞானத்தை பற்றி கூறும் பொழுது ஆத்மாவிற்கு ஞாத்ருத்வம், அதாவது ஞானத்தை உடையவனாக இருத்தல். ஞாத்ருத்வம் என்பது சுவாபாவிகம் என்று கூறும் இடத்தில் ஜீவாத்மா கர்த்தா என்னும் இடத்தில் ஜீவாத்மா பரமாத்மாவின் ஆணைபடியே அனைத்து காரியங்களையும் செய்கிறான் என்னும் இடத்தில் அனைத்து வஸ்துக்களும் பகவத் அதீனமாக உள்ளவை என்னும் விஷயத்திலும் பரமாத்மாவை தவிர அனைத்து வஸ்துக்களும் பரமாத்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளன என்னும் விஷயத்திலும் சிருஷ்டியில் ஏற்படும் விகாரம் ஜீவாத்மாவுக்கும் அச்சேதனங்களுக்கும் விலட்சணமாக உள்ளன என்னும் விஷயத்திலும் பரமாத்மாவுக்கு சுரூபத்தில் விகாரம் இல்லை என்னும் விஷயத்திலும் பரமாத்மாவே உலகத்திற்கு உபாதானமாயும் அவனே நிமித்த காரணமாயும் இருக்கிறான் என்னும் விஷயத்திலும் மோக்ஷஸ்வரூப விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் வியாசர் யுக்திகளோடு வேதாந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்துள்ளார். நாம் குறிப்பிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் உபபாதனம் செய்தோமானால் மிகவும் பெரியதாக ஆகிவிடும். ஆனால் நமது சித்தாந்தம் என்ன? சேதனங்கள் அச்சேதனங்கள் என்று இரண்டு வகை உள்ளன. இந்த அச்சேதனங்கள் சுரூபத்தில் பரிணாமங்களை அடையும், சேத்தனங்கள் சுரூபத்தில் பரிணாமத்தை அடைவதில்லை. சேத்தனங்களுக்கு ஞானம் உள்ளது, ஞானத்திற்கு சங்கோச்சமும் விகாசமும் ஏற்படும். சங்கோச்சம் என்றால் சுருக்கம், விகாசம் என்றால் விரிவு. இவை இரண்டும் தர்மபூத ஞானத்தாலே கர்மாவால் ஏற்படும். அவனவன் செய்த வினை பயனாக சுருக்கமும் பெருக்கமும் ஏற்படும் சம்சார காலத்தில். ஆனால் இந்த நிலைமை மாறும். பகவத் உபாசனம் எனப்படும் பக்தி யோகத்தை அனுஷ்டித்தால், பிரபத்தியை அனுஷ்டித்தால் அதனால் ஏற்படும் பகவத் பிரசாதம் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். மோட்சம் என்றால் இந்த அஞ்ஞானம் போவது, இந்த மாயையிலிருந்து நாம் விடுபடுவது. மாயை என்றால் அவித்யை என்று பிறர் கூறுவது அல்ல. இங்கு மாயை என்பது அஞ்ஞானம், மோகம். இது நமது கர்ம வினையால் ஏற்படுவது. இது பகவத் பிரசாதத்தினால் போய்விடும். அந்த பகவத் பிரசாதமானது பக்தியினாலேயும் பிரபத்தியினாலேயும் ஏற்படும் என்பது நமது சித்தாந்தம். இங்கு மேலும் நாம் அறிய வேண்டிய விஷயம்,
பரமத கண்டனம் என்று கூறினேன். பரமத கண்டனம் என்றால் என்ன? சாங்கிய மதத்தை நாம் ஓரளவு ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் பிரம்மத்தை அந்தர்யாமியாக கொண்ட பிரகிருதி உலகத்துக்கு காரணமாக இருக்கிறது என்னும் பக்ஷம் நமது பக்ஷம். இதனை அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. தததீனத்வாத அர்த்தவத் என்னும் சூத்திரத்திலும் ரச்சனானோபத்தி அதிகரணத்திலும் வியாசர் விரிவாக சாங்கிய மதத்தை கண்டனம் செய்தார். பிரம்மத்தை அந்தர்யாமியாக கொண்ட பிரகிருதி தான் உலகத்துக்கு காரணமாக இருக்க முடியும் என்று நிரூபணம் செய்தார். இவ்வாறே வைசேஷிகருடைய பட்சம், நையாயிகருடைய பட்சம் கண்டிக்கப்பட்டது. வைசேஷிகர்கள் பரமாணுக்கள் உலகத்துக்கு காரணம் என்பார்கள். ஈஸ்வரனை உபாதான காரணம் என்று கூற மாட்டார்கள். நையாயிகர்கள் கௌதம ரிஷியை அனுசரிப்பவர்கள். இந்திரியங்கள் பூதங்களிலிருந்து உண்டானவை என்பார்கள். நாம் அகங்காரத்திலிருந்து உண்டானவை என்போம். இவ்வாறு விஷயங்களை பாதராயணர் கண்டனம் செய்து நமது சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்துள்ளார். பௌத்த மதத்தில் 4 வகை உள்ளன. வைபாஷிக பட்சம், சௌத்ராந்திக பட்சம், யோகாச்சார பட்சம், மாத்தியமிக பட்சம் என்பது பௌத்த மதத்தின் பிரிவு. அந்த பிரிவுகளை வியாசர் ஒவ்வொன்றாக அனுவாதம் செய்து கண்டனம் செய்துள்ளார். உலகம் சத்தியம், வஸ்துக்கள் அனைத்தும் க்ஷணிகங்கள் அல்ல, மோக்ஷம் என்பது சுவாபாவிகமாயிருக்கிற தன்மையின் ஆவிர்பாவம். இவ்வாறு பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணார். பசுபதி மதத்தை கண்டனம் பண்ணார். பசுபதி மதம், சைவ மதம், அவர்களும் சிவனை பரதத்துவமாக கூறுகிறார்கள். அவனை உபாதான காரணம் என்று கூறுவதில்லை. அந்த பட்சத்தையும் கண்டனம் பண்ணார். ஸ்ரீபாஞ்சராத்திர சித்தாந்தத்தை நமது பரம சித்தாந்தமாக கொள்ள வேண்டும் என்று சூத்திரக்காரரே அருளி செய்தார். பகவத் சாஸ்திரம் எனப்படும் ஸ்ரீபாஞ்சராத்திரம் வைகானச சாஸ்திரமும் நமக்கு சர்வாத்மனம் அனைத்து விதமாகவும் கொள்ளக்கூடிய பிரமாணம் என்று சூத்திரக்காரர் அருளி செய்தார். ஸ்ரீ பாஷ்யக்காரர் அதனையே விவரித்தார். இவ்வாறு பரமத கண்டனங்கள் செய்து நமது சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்தார். எனவே சம்யஞாய கலாபேன மகதா பாரதேன ச உபபிரம்ஹித வேதாய என்னும் ஸ்லோகம் இருக்கே, இந்த ஸ்லோகம் மிகவும் சாரபூதமான ஸ்லோகம். அடியன் முன்பே கூறியபடி இந்த ஸ்லோகத்திற்கு பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சம்பூர்ணமாக ஸ்ரீபாஷ்யத்தை அத்தியனம் செய்ய வேண்டும். குருமுகமாக அத்தியனம் செய்தால் முடியும். குறிப்பிட்ட காலத்தில் பெரியவர்களின் திருவள்ளப்படி அடியனுக்கு தெரிந்தபடி இங்கு விஞ்ஞாபித்தேன். குறைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆஸ்மத ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால் தெரிந்த வரைக்கும் அடியன் இங்கு விஞ்ஞாபித்தேன். பிரியதாம் வெங்கடேஷः கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. வாதித்யுப சிரோபங்க வெஞ்சாரண பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய ஸ்திரம் விஜயதாம் பவி என்று சுவாமி தேசிகனுடைய திருவடிகளில் இந்த வாக்வியாபாரத்தை சமர்ப்பித்து அடியேன் முடிக்கிறேன். தன்யோஸ்மி. சதுஷ்சாஸ்திர பண்டிதர், அதாவது வேதாந்தம் மட்டுமில்லை, நியாயம், மீமாம்சா, வியாக்கரணம், இப்படி பல பிரகாரங்களிலும்
பல சாஸ்திரங்களை அதிகரிச்சு அதுல எல்லாம் சிகரத்துல இருக்கிறவர் இந்த சுவாமி. பெரிய அது இந்த சொல்லியிருக்கிற விஷயம் ஸ்ரீபாஷ்யங்கிறது பெரிய சமுத்திரம். அதுல ஒரே ஒரு பதத்தை கொடுத்து நாங்க பிரார்த்திச்சிருந்தோம். சமயக் நியாய கலாபேனன்னு ஸ்லோகத்துக்கு மட்டும் அது சொல்லணும். அதனால அதுல அந்த 45 நிமிஷத்துக்குள்ள ஒரு சாரபூதமான ஒரு விஷயத்தை சுவாமி சங்கரிச்சு நமக்கு அனுகிரகிச்சார். அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நம்மளுடைய தன்யவாதங்களை தெரிவிச்சுக்கிறோம்.